பாரதியார் பல்கலைக்கழக தேர்வு முடிவுகள் தனியார் நாளிதழ் இணைய அச்சகத்தில் வெளியானதில் தற்போது சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்வு முடிவுகள் பாரதியார் பல்கலைக்கழகின் இணையதள பக்கத்திலும் தனியார் நாளிதழ் இணைய பக்கத்திலும் வெளியிடப்படும் என அறிவிப்பு வெளியாகி சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. பாரதியார் பல்கலைக்கழக தேர்வு முடிவுகள் தனியார் நாளிதழ் இணைய பக்கத்தில் வெளியிடப்படும் என்ற அறிவிப்பால் தற்போது சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. மே, ஜூன் மாதங்களில் நடைபெற்ற செமஸ்டர் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. அவைகள் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் இணையதள பக்கத்திலும் தனியார் நாளிதழின் இணையதள பக்கத்திலும் வெளியிடப்படும் என்ற அறிவிப்பால் மாணவர்கள் தற்போது அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். வழக்கமாக பல்கலைக்கழக தேர்வு முடிவுகள் என்பது அந்த பல்கலைக்கழகங்களின் இணையதள பக்கங்களில் வெளியிடப்படும், மாணவர்களுக்கு குறுஞ்செய்திகள் வாயிலாக அனுப்பப்படுவது என்பது வழக்கமாக பின்பற்றக்கூடிய நடைமுறை. ஆனால் தற்போது கோவை பாரதியார் பல்கலைக்கழக தேர்வு முடிவுகள் தற்பொழுது தனியார் நாளிதழின் இணையதள பக்கத்தில் வெளியிடப்படும் என்கின்ற அறிவிப்பு என்பது வழக்கத்திற்கு மாறான ஒரு அறிவிப்பாகவும் இது சர்ச்சைக்குரியதாகவும் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இணையதள பக்கங்களில் முடிவுகளை வெளியேற்ற வேண்டுமானால் பல்கலைக்கழகங்களிலிருந்து அந்த மாணவர்களின் மொத்தமாக அந்த முடிவுகளை முன்கூட்டியே அனுப்ப வேண்டும். அதன் பிறகுதான் அதனை வெளியிட முடியும். இவ்வாறு தனியார் நிறுவனங்களிடம் இது போன்ற தேர்வு முடிவுகள் வெளியீடு கொடுக்கின்ற பொழுது அவை முன்கூட்டியே வெளியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதில் முறைகேடுகள் நடைபெறுவதற்கான சூழல்களும் ஏற்படக்கூடும். எனவே தற்பொழுது பாரதியார் பல்கலைக்கழகம் எதன் அடிப்படையில் இந்த மாணவர்களின் முடிவுகளை தனியார் நாளிதழின் இணையதள பக்கத்தில் வெளியிடுவதற்காக கொடுத்தது என்பது குறித்து பல்கலைக்கழகத்தின் தரப்பில் முறையான விளக்கங்கள் அளிக்கப்படவில்லை. ஆனால் இது முற்றிலும் இதற்கு முன்பு பின்பற்றப்படக்கூடிய நடைமுறைகளில் இருந்து அவர்கள் முரணாக செயல்பட்டுள்ளார்கள் என்பதை நம்மால் அறிய முடிகின்றது. எனவே இன்று வெளியாகக்கூடிய அந்த ஜூன் மாதம் மற்றும் மே மாதம் நடைபெற்ற பல்கலைக்கழக முதுநிலை மற்றும் இளங்கலை தேர்வு முடிவுகள் பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் வெளியிடப்படுவதோடு தனியார் நாளிதழின் இணையதள பக்கத்திலும் வெளியிடப்படும் என்கின்ற அறிவிப்பு என்பது தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதற்கு அரசின் அனுமதி கிடைத்ததா என்கின்ற அந்த கேள்வியும் தற்பொழுது எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.